அன்புள்ளம் கொண்ட உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் டிலீட்டட் மெசேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் தப்பாக ஒரு மெசேஜ் பண்ணிட்டாலோ இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ஏதோ மெசேஜ் பண்ணிட்டாலோ அதை வந்து மேக்ஸிமம் எவ்ரி ஒன் கொடுத்து டெலிட் பண்ணிடுவாங்க. அப்படின்னா அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகிறவங்களுக்குமே அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா டெலிட் ஆகிடும். அப்போது அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா அது என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்கவும் முடியாது. அவங்களுக்கு திரும்ப மெசேஜ் பண்ணி என்ன டெலிட் பண்ணணும்னு சொல்லி கேட்டால் அவங்க உண்மையை சொல்கிறாங்களா என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி மெசேஜ் டெலிட்டட் மெசேஜை நாங்கள் எப்படி இப்போ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. சிம்பிளாக அது சைஸ் பார்த்திங்கன்னா 10 MB 9 MB தான் இருக்கும். உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நோட்டீஸ் சேவ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நோட்டீஸ் சேவ் அப்படின்னு மேலேயே இருக்குது. இந்த அப்ளிகேஷன் தான். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வர மெசேஜ் ஏதாவது டெலிட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலிமா அந்த டெலிட் பண்ண மெசேஜ் என்னன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சைஸ் பார்த்திங்கன்னா 9 MB தான் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்ஸ்டால் அடித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி என்னென்ன அளவுக்கு இருக்குதோ அளவு கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 2-3 அளவு கேக்கும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் அலோவ் பண்ண சொல்லும், அலோவ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துக்கோங்க. இதில் உங்கள் மொபைலில் இருக்க என்னென்ன அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் தேவைப்படுமோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்களும் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை பிளாக் பண்ணுறதாலும் பிளாக் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணுறதாலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் இப்போ வந்துருச்சு. இப்போ என்கிட்ட 2 வாட்ஸ்அப் இருக்குது. ஒன்று எஃப்எம் வாட்ஸ்அப், ஒன்று நார்மல் வாட்ஸ்அப். மேக்ஸிமம் எல்லோரும் நார்மல் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த நார்மல் மெசேஜில் டெலிட்டட் மெசேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது நார்மல் வாட்ஸ்அப்லேருந்து, அதாவது எஃப்எம் வாட்ஸ்அப்லேருந்து நார்மல் வாட்ஸ்அப் குட் மார்னிங், குட் நைட், குட் ஈவினிங் சொல்லி ஒரு 3 மெசேஜ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் சென்ட் பண்ணிடுச்சு. 2வது மெசேஜ் குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணுறோம். இந்த 2வது மெசேஜ் இப்போது டெலிட் பண்ணிக்கலாம். அதாவது சென்ட்ரலாக இருக்குது, அதனால் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்து டெலிட் பண்ணுறோம். அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் டெலிட் ஆகிருக்கும். இப்போ அடுத்ததாக குட் நைட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுறோம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா 3 மெசேஜ். அதில் ஈவினிங் மெசேஜ் மட்டும், அதாவது சென்டராக இருக்க மெசேஜ் மட்டும் டெலிட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப் இதுதான். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் அதிலேருந்து மொத்தம் 3 மெசேஜ் பண்ணியிருக்கோம். அந்த 3 மெசேஜுமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ 2:42 அனுப்பியிருக்கோம். குட் மார்னிங் மெசேஜ் இருக்குது, குட் ஈவினிங் மெசேஜ் இல்லை, குட் நைட்டுங்கிற மெசேஜ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 2:42, 43 இப்போ மேலே டைமிங் பார்த்திங்கன்னா 2:43 இப்போ சென்ட் பண்ண மெசேஜ் தான். அதாவது குட் ஈவினிங்கிற மெசேஜ் மட்டும் டெலிட்டாக இருக்குது. இந்த மெசேஜ் இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நோட் சேவ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா அங்கே டெலிட் பண்ண மெசேஜ் இங்கே இருக்கும். இதில் மேலேயே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அனுப்பின மெசேஜ் குட் மார்னிங் அப்படியே இருக்குது. 2வது அனுப்பின மெசேஜ் தான் குட் ஈவினிங் தான் டெலிட் பண்ணியிருக்கோம். அந்த மெசேஜ் குட் ஈவினிங்னு சொல்லி காட்டுது. அது மட்டும் இல்லாமல் திஸ் மெசேஜ் வா டெலிட்டன் இருக்குது. அதாவது இந்த மெசேஜ் தான் டெலிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த குட் நைட்டுக்கிற மெசேஜ் நார்மலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெலிட் பண்ண மெசேஜும் காட்டும், எந்த மெசேஜ் டெலிட் பண்ணியிருக்காங்களோ அது திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட்னு சொல்லி காட்டும். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியிலேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா தான் பிரச்சனை. ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும். அதுவும் இல்லாமல் எஃப்எம் வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.